நினைவின் மசி நிரம்பிய தூரிகை வண்ணதாசனின் கடிதங்களை முன்வைத்து என் வாழ்வின் ஊடாக நான் அறிந்ததை எனக்கு தெரிந்த வகையில் சொல்லிவிட்டு போகிறேன். உன் கரகக்குடம் உனக்கு, என் கரகக்குடம் எனக்கு. யாரும் யார் குடத்தையும் எடுத்து ஆடிவிட முடியாது. திருச்சூர் ஆணிப்புறத்திற்கு செண்டை வாசிக்கிற மாறார் கைப்பிரம்பை வாங்கி சிங்கிகுளம் கணேசன் செட்டில் நையாண்டி மேளம் வாசிக்கிறவர் உபயோகப்படுத்த முடியாது. எனக்கு குதிகாலில் செருப்பு தேய்கிறது, உங்களுக்கு பெருவிரல் பக்கம் குழி விழுகிறது. வாசல் பெருக்கி கழுவி விட்ட தண்ணீரை தெருநாய் நக்கி குடிக்கிறது. தாமிரபரணி ஆற்றுக்கல் மண்டபத்தில் இன்னொரு வெள்ளாட்டுக்குட்டி அசையாமல் ஓடுகிற தண்ணீரை பார்த்து கொண்டு படுத்திருக்கிறது. எல்லாம் அப்படித்தான். முடிந்தவரை மூச்சு, எழுதுகிறவரை எழுத்து. இந்த கூட்டத்தில் எங்கோ அமர்ந்திருக்கும் ஜேபி நோபல் செல்லத்துறைக்கு எழுதிய கடிதத்தின் ஒரு பத்தியைத்தான் இப்பொழுது நான் படித்திருக்கிறேன். 10-12 வருடங்களுக்கு முன் அது ஒரு அரிதான வெயில் காலத்து மதுரை மழை தினம். நான் என் சொந்த கையெழுத்தில் எழுத கூச்சப்பட்டு என் தோழியிடம் எழுதச் சொல்லி மழை தூறிக்கொண்டிருந்த அந்த மாலையில் இருவருமாக சேர்ந்து போய் ஒரு பழைய தபால் நிலையத்தில் அந்த கடிதத்தை சேர்ப்பித்துவிட்டு வந்தோம். அநேகமாக அது நான் அவருக்கு எழுதிய 2வது கடிதமாக இருக்கும். அந்த கடிதத்துக்கு இப்படி பதில் எழுதியிருந்தார். உங்களுடைய சாம்ராஜ்யத்தில் மிக நெருக்கமானவர்களுக்கு கடிதம் எழுதி தருவார்கள் போலும். பீர்க்கம்பூ மீதுள்ள பனித்துளியை துடைத்துவிட்டு யாரேனும் சாணி பிள்ளையாரில் குத்துவார்களா? அம்மாவின் பிழையுள்ள கடித வரிகளை திருத்திய அனுப்ப அப்பாவை விரும்ப முடியுமா? கூழாங்கற்களில் படிந்திருக்கிற காலகாலத்தின் நீர்வாசனையை மைசூர் சந்தன சோப்பு போட்டு கழுவுவது உண்டா? இந்த 13 ஆண்டுகளில் என்னையும் என் கையெழுத்தையும் மிக சுலபமாக புரியக்கூடியவராக அவர் ஆகியிருந்தார். நானும் கூட. புரியாது இல்லாது போனது அந்த தோழியும் கைவிடப்பட்ட அந்த பழைய தபால் நிலையம்தான். அது ஒரு அரிதான வெயில் காலத்து மதுரை மழை தினம். புறாக்கால்களில் சிறகடக்கிய தொடங்கிய ஓலைகள் இன்று இடையத்தில் கருப்பு வெள்ளையில் மின்னிக் கொண்டிருக்கின்றன. எந்த காலத்திலும் எல்லாவற்றையும் முழுமையாக சொற்களின் வழியாகவே சொல்ல முடிந்ததில்லை. சொல்ல முடியாததை, சொல்ல வேண்டியதை, சொல்லியே தீர வேண்டியதை சொல்வதற்கு கடிதத்தை தவிர உலகத்தில் வேறு வழி இல்லை. ஆதி மனிதன் இலையை கிழித்து பச்சை வண்ணத்தில் எழுதிய புராதான லிபியிலிருந்து வடிந்த வண்ணங்களின் தொடர்ச்சியே இணையத்தில் நாம் படிக்க காத்திருக்கும் பச்சை புள்ளிகள். உலகத்தில் இதுவரை ஜனித்திருக்கும் எல்லா நல்ல மனுஷனும் மனுஷியும் ஒரு கடிதமாவது வாழ்வில் எழுதியிருப்பார்கள், அல்லேனம் வேறு வகையில். கலைஞர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். மேற்கில் அவர்கள் படைப்புகளுக்கு நிகராக அவர்களது கடிதங்கள் கொண்டாடப்படுகின்றன. டாஸ்டோயும் செக்கோவும் கார்கியும் எவ்வளவு எழுதியிருக்கிறார்கள். போராளிகளும் சிறை கம்பிகளுக்கு இடையே குறைந்த வெளிச்சத்தில் எழுதி கொண்டேதான் இருக்கிறார்கள். ஜூலியஸ் பூசிக்கும் ஆனி பிராங்கும் நமக்கு எப்படி கிடைத்தார்கள்? சேகுவாரா எக்கணத்திலும் தனக்கு சாவு வரலாம் என தன் சட்டை பையில் எப்பொழுதும் தனது பிரியமானவர்களுக்கான கடிதங்களை சுமந்தபடிதான் தெரிந்தான். பகத்சிங் கடிதங்களை நாம் எத்தனை படி எடுத்திருப்போம். முத்துக்குமார் மொத்த தமிழ் சமூகத்தையும் தனது ஒற்றை கடிதத்தில் நாண வைத்தான். செங்கொடிக்கு கிடைத்தது அந்த கிழிந்த நோட்டு காகிதமே. கடிதம் மானிட குலத்தின் ஆவணம். அதன் வழி மனித மனத்தையும் ஒரு உலகத்தையும் நீங்கள் தரிசிக்க முடியும். வண்ணதாசனின் கடிதங்களும் அப்படியே. என் 16 அல்லது 15 வயதிலிருந்து இன்று வரை நான் ஒரு 2000 கடிதமாவது எழுதியிருக்க மாட்டேனா என தன் முன்னுரையில் சொல்கிறார். அந்த 2000 கடிதங்களில் எல்லாம் உண்டு. 40-50 வருட தமிழ் சமூகத்தின் இடவள மாற்றங்கள், வீழ்ச்சிகள், கலாச்சார போலிகள், வன்கொலைகள், யுத்தங்கள், காதல், காமம், பிரிவு, துரோகம், துகிலிருப்பு, தூங்காத இரவுகள், அதிகாலை குளிர்,
மழையில் நனைந்த கல்பாதைகள், கல் மண்டபங்கள், காற்றில் பதைபதைக்கும் பாலித்தீன் துணுக்குகள் என எல்லாம் உண்டு. நீண்ட காலமாக என்னிடம் ஐயா தோப்பா பாளையங்கோட்டையின் வரலாறை குறித்து எழுதப்போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயா எப்பொழுது எழுதுவாரோ நான் அறியேன். ஆனால் 40 ஆண்டு கால திருநெல்வேலியின் துல்லிய சித்திரம் இந்த கடிதமெங்கும் விரவி கிடக்கின்றன. நுரைத்தோடும் தாமிரபரணி ஆற்றங்கரையோடு அவரோடு நடக்கத் தொடங்கும் ஒருவனோ ஒருத்தியோ இந்த 40 ஆண்டுகளில் கருவேல முட்கள் அடர்ந்த மணலுள்ள ஆற்றுக்கு வந்து சேர்கிறார்கள். அங்கே கோவில் யானையை கீழே படுக்க வைத்து குளிப்பாட்டு கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் ஒரு ஆய்வாளனோ ஓவியனோ சினிமா இயக்குனோனோ அவனுக்கான திருநெல்வேலி சார்ந்த இந்த 40 ஆண்டு கால சித்திரங்களை, தகவல்களை, துல்லியங்களை இவரது எழுத்திலிருந்து தாராளமாக பெற முடியும். அந்நிய படையெடுப்பின் போது தங்களை காப்பாற்றிக் கொள்ள தெய்வ விக்கிரகங்களோடு ஆற்றை கடந்த இனக்குழுவைப் போல இவரின் 3000 சொச்சம் கடித வடிகளோடு இந்த நிலத்தில் மாந்தர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். விக்கிரகத்தோடு ஆற்றில் போனவர்கள், விக்கிரகத்தோடு ஆற்றை கடைந்தவர்கள், விக்கிரகங்களை ஆற்றில் விட்டவர்கள், தனியாக கரையேறிய விக்கிரகங்கள் என்ற கதைகள் அநேகம் உண்டு. ஆனாலும் எல்லோருக்கும் வாழ்வதற்கான உத்வேகத்தை ஒரு கணமேனும் ஒரு நாளேனும் இந்த கடிதம் அளித்தது. ஆற்றில் கலைந்து போவதிலே இந்த விக்கிரகத்தின் விருப்பம் என அநேகர் அறியர். நான் ஏற்கனவே ஏற்றப்பட்டிருக்கிறேன். இனியும் தீ எனக்கு வேண்டாம். இன்னும் சில இருக்காஞ்சட்டி விளக்குகளை ஏற்றுகிறவரை என்ன இருக்கும் என் திரையில்? என்னுடைய மாடங்கள் என்னிடமிருந்து கசிந்த எண்ணெய் கரங்களாலும் புகை படிவுகளாலும் நான் நின்று எரிந்ததற்கு அடையாளம் சொல்லும். இனி வரும் நாட்களில் வாசலில் வந்து வியாபாரம் செய்யும் மரபு மிச்சப்படுமெனில் அபிஷேகப்பட்டி அல்லது மாராந்தையிலிருந்து பனங்கிழங்கு விற்க வந்த கிழவி என் எண்ணெய் தொட்டு உச்சி வகிட்டில் வைத்துக் கொள்வார். அப்படியானவை அவரின் கடிதங்கள். அவ்வளவு அழகும் நேர்த்தியும் அந்தரங்கமும் உண்மையும் நிரம்பியவை அவரது கடிதங்கள். இங்கு அமர்ந்திருக்கும் முத்துமணிக்கு எழுதிய ஒரு கடிதத்தை நான் மனப்பாடமாகவே அறிவேன். பலாமரம் போல தோல் முழுவதும் சிறிதும் பெரிதுமாக டோலக் வாத்தியங்கள் தொங்க யார் வாங்குவார்கள் என்ற நம்பிக்கையில் அந்த வடக்கத்து இளைஞன் பராசக்தி பில்டிங்கை தாண்டி போய் கொண்டிருக்கிறான். அவனுடைய வறட்டு ரொட்டியின் மீதான கொப்பளங்களை தருவித்து தரப்போகிற வெதுவெதுப்பான கைகள் யார் கொண்டிருக்கிறார்கள்? பஸ் புறப்படுவதற்கு முன் ஜன்னலில் கை நுழைத்து பாபுஜி பாபுஜி என்று கெஞ்சினவள் ஒருவேளை இவனுடைய மனைவியா, சகோதரியா? பாஷையை மீறி சைகையின் மூலம் பேரம் சொல்லி 4 ரூபாய்க்கு சுருக்கு பைகளை விற்க முயன்று கொண்டிருந்த கிழட்டு தையக்காரர் தன் வாலிபத்தில் எத்தனை கல்யாண பெண்களுக்கு பட்டுச்சட்டை தைத்து கொடுத்திருப்பார். அவருடைய பீலை தள்ளிய இன்றைய கண்களுக்குள் புதைந்திருக்கும் ஒளிநாடாவை திரையிட்டால் என்னென்ன துணிவாசமெல்லாம் அடிக்கும். இந்த வாசனை பிடிக்கும் மனநிலையில் நான் யார்? அந்த தையல்காரனா, அந்த செம்பட்டை முடிப்பெண்ணா என்று கேட்கிறார். கோணங்கி கல்குதிரை இதழை தொடங்கிய பொழுது கோணங்கிக்கு எழுதிய கடிதத்தில், நீ காடாறு மாதம் நாடாறு மாதம் போகிறவன். அந்த 6 மாத கணக்கு கூட உனக்கு பொருந்தாது. கால் போன வழிக்கு கணக்கேது, திசையேது? உன்னுடைய தினம் இப்பொழுது துவங்கி இருக்கிறது. இந்த தினத்தின் வெளிச்சத்திற்கு நீயே பொறுப்புடன் இரு என்கிறார். ரவி சுப்பிரமணியம் தொய்ந்த சமயத்தில் எழுதிய ஒரு கடிதத்தில், உங்கள் உள்ளங்கைக்குள் இருட்டு நுழைந்தது போல ஒளியும் நிறைந்திருக்கிறது என்பது எளிய உண்மை. அதே ஜன்னல் வழியாகத்தான் சிட்டுக்குருவி வருவதும் போவதும் என எழுதுகிறார். இவர் மணிசேபுத்திரனுக்கு எழுதிய கடிதம் கிடைக்கவில்லை என்று பதவிதைப்போடு மணிசேபுத்திரன் எழுதிய பொழுது, மணிசேபுத்திரனுக்கு, அன்புமிக்க ஹமீத், நமது படுக்கையறையில் மட்டுமல்ல தபால் பெட்டியிலும் ஆட்கள் ஒளிந்திருக்கிறார்கள் போலும் என்று எழுதுகிறார். காயத்ரி டீச்சருக்கு எழுதும் பொழுது, குழந்தைகளுக்கு நன்றாக சொல்லிக் கொடுங்கள், கண்டிப்பாக இருங்கள், ஆனால்
வேப்பம்பழம் பொறுக்க அனுமதியுங்கள் என்று கோருகிறார். நாஞ்சில் நாடனின் சதுரங்க குதிரை பற்றி பேசும்பொழுது, சதுரங்க குதிரை அர்மனைஸ் ஆகிவிட்டது, ஒரு இந்திய எழுத்திற்கான சாயல் உங்களுடைய எழுத்தில் வந்துவிட்டது. ஆனால் நான் தான் பைத்தியக்காரனைப் போல உங்களை வெள்ளமடத்திலும் தாளக்குடியிலும் தேடி அலைந்து கொண்டிருப்பேன். பூதப்பாண்டியிலிருந்து வந்து எனக்கு 2 கிளாஸ் கீழே படித்த கிருஷ்ணபிள்ளையை இன்னும் தேடிக்கொண்டிருப்பதைப் போல. வள்ளிக்கண்ணன் இவருக்கு எழுதும் பொழுது எல்லா பணியையும் முடித்துக்கொண்டு என்று கடிதத்தில் ஒரு வரி எழுதுகிறார். அதற்கு இவர் பதில் எழுதும் பொழுது, பணியை முடித்துக்கொண்டு என்று எழுதியிருக்கிறீர்கள், பணி தீர்வதில்லை. மலையாள சினிமா தலைப்பு போல இந்த வாழ்வு ஒரு பணி தீராத வீடு. எது பணி என்று அறிந்து துவங்குவதற்கு முன், எது பணி என்று அறிந்து துவங்குவதற்கு வெகு நாளாகி விடுகிறது. ஆகும் நேரத்தில் பணிக்கு பிணையாய் பிணியின் கவ்வலில் கிழிந்து தொங்கும் நம் இனி. எனக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் துணைவியார்களின் வடிகட்டிகள் தேநீர்களை துணைவியாரின் வடிகட்டி வலைகள் தேநீரை மட்டும் வடிகட்டவில்லை சாம்ராஜ், இந்த கணவன்மார்களும் தேநீரை மட்டும் அருந்துவதில்லை என்பதும் நிஜம் என்று எழுதுகிறார். இவருடைய அம்மாவுக்கான ஒரு கடிதம் ஒன்று இருக்கிறது. என்னிடம் எப்பொழுதும் கண்ணீரை கோருகின்ற கடிதம் அது. வெயிலுக்கு முந்தி அம்மாவை போய் பார்த்து விடலாம் என போனேன். அதிக ஆள் நடமாட்டமற்ற திறந்து கிடக்கும் சாலையில் வெகு சீக்கிரத்திலேயே சுடலைமாடன் கோயில் தெருவை அடைய முடிந்தது. அம்மா வீட்டு வாசல் நடையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு வயதான பொம்மையைப் போல. மாத்திரையுடன் தூங்கிய இரவுக்கு பிந்திய முகத்தில் தலையணை அழுத்திய கண்ணச்சதை தொங்கிக் கொண்டிருந்தது. இயல்பாக வாயை மூடிக்கொள்கிற இயல்பு தவறி கீழ்த்தாடையில் தளர்வில் அம்மா முகம் சமீப மாதங்களில் எங்களை விட்டு விலகிக் கொண்டிருக்கிற உணர்வையும், இப்படி விலகும்படியான நாங்கள் நேர்கிற குற்ற உணர்வும் ஒரு சேர அளிக்கிறது. என்னை விடவும் கண் பார்வை கூர்மை அம்மாவுக்கு. என் நிழலசைவில் வா என்கிறாள். அகாலத்திலிருந்து காலத்துக்கு உள்ள தூரம் எங்கள் வீட்டு அடுப்படி 2ஆம் கட்டு தாண்டி பட்டாசாலுக்கு வர தூரம்தான் என்று அம்மாவை பார்த்தால் தெரிகிறது. அந்த மரபெஞ்சில் உட்காருவதற்குள் வள்ளி சும்மா இருக்காளா, பேரன் ஊருக்கு வந்து விட்டானா, சங்கரிட்டிருந்து ஃபோன் வந்ததா என எல்லாவற்றையும் கேட்டு விடுகிறாள். அதற்குள் கிழமை ஞாபகம் வந்து விடுகிறது. இன்றைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையா என்று கேட்கிறாள். நான் ஸ்ட்ரைக் என்பது காதில் விழவில்லை. லீவா என்கிறாள். ஆமாம் என்றால் என்ன லீவு என்று திரும்ப கேட்கிறாள். என்னுடைய பதில் புரியவில்லை. 2-3 முறை 2 பக்க முயற்சிகளும் பலனளிக்காமல் 2 பேரும் மௌனமாகிறோம். எல்லாம் புரிந்த மௌனம், எதுவுமே புரியாத மௌனம். பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. 8 கால் பூச்சி வலை மாதிரி ஒற்றை நூலாக தொங்கி என்னை அலைகழிக்கிற ஒரு துக்கம் தவிர. இப்படி போகிறது அந்த கடிதம். இது போன்ற கடிதங்கள் எல்லோருக்கும் உண்டு, ஏராளமானோருக்கு உண்டு. எல்லோரும் அவரவருடைய அந்தரங்கத்தில் அகத்தில் மிக பத்திரமாக இந்த கடிதங்களை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த கடிதங்கள் பதிப்பிப்பதற்காகவே எழுதப்பட்டன என்றொரு கேள்வி அல்லது விமர்சனம் உண்டு. வண்ணதாசனோடு நெருங்கி பழையவர்களுக்கு மிக சுலபமாக தெரியும். ஒரு சொல் கூட அவரிடமிருந்து கூடுதலாக முகஸ்துதியாக ஒருபொழுதும் அவரிடமிருந்து பெற்றுவிட முடியாது. சுஜாதா 70களிலிருந்து அவரை பற்றி எழுதுகிறார். கணையாளியின் கடைசி பக்கங்களில் அவர் சுஜாதாவை சந்தித்தது மிக தாமதமாக 1995 தான், 25 வருடம் கழித்துத்தான். சுஜாதா தன்னுடைய கட்டுரையில் ஒரு இடத்தில் குறிப்பிடுவார், கல்யாண சுந்தரம் சம்பிரதாயமில்லாமல் கடிதம் எழுதி, சம்பிரதாயமில்லாமல் அதை போஸ்ட் செய்து, சம்பிரதாயமில்லாமல் அது எனக்கு வந்து சேரும் என்பார். மேலும் விளக்கப்பட்ட கனிகளுக்கு எப்பொழுதும் ருசி அதிகம். அது ஏதேன் தோட்டத்து அனுபவம். பதிப்பிக்கப்பட்ட கடிதங்களை தாண்டி இன்னும் ஏராளமான கடிதங்கள் எல்லோரிடம் இருக்கின்றன. ஒருபொழுதும் சபைக்கு வர முடியாத
ஒருபொழுதும் பொதுவில் பகிர்ந்து கொள்ளப்பட முடியாத என்னிடமும் உண்டு அப்படியான கடிதங்கள். அந்த கடிதங்களே என்னை போன்ற பலரை பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்களில் காப்பாற்றி இருக்கிறது. இந்த நிகழ்வு முடிந்து இந்த அரங்கத்தில் இருளடைந்த பின்பும் இந்த வரிகளை நாம் வாசித்தோமே ஆனால் அவை நாகரத்ன கல்லாய் மினுங்கும். இவரிடமிருந்து கடிதம் பெற்ற மனுஷனோ மனுஷியோ பின்னிரவில் திடுக்கிட்டு எழும்பொழுது இவரது வரியே வால் நட்சத்திரமாய் வானில் துலங்கும். உத்தரத்தில் கட்டி இழுத்து பார்க்கப்பட்ட நைலான் கயிறுகளை இவரது கடிதங்கள் அறுத்திருக்கின்றன. சதா பொசுங்கிக் கொண்டிருக்கிற வாழ்வில் எறும்பு ஊறுவதையும் பார்க்க சொல்கிறது. ஞாபகங்கள் வருகின்றன, வருவதற்குத்தானே ஞாபகம் என ஜென் போதிக்கிறது. மழை நனைவதற்குத்தான் என்ற ஞானம் கிட்டுகிறது. ஒப்பிடுதல் ஒரு வன்முறை என ஒளியூட்டுகிறது. ஆற்று நீரின் அடியில் தன் மூதாதையரின் முகம் காணச் சொல்கிறது. ஒரு கூழாங்கலை உள்ளங்கையில் ஏந்தச் சொல்கிறது. ஒரு இலைப்புழுவை விட அவரை பூச்சியை விட உசத்தியான வாழ்வில்லை நமக்கு என கற்றுத்தருகிறது. நான் மரிக்கும் பொழுதும் மறக்காது இருக்க வேண்டுமென கடிதத்தை வாசிப்பதோடு விடைபெறுகிறேன். திருச்செந்தூர் கடலில் பிசுபிசுக்க குளித்துவிட்டு நாளிக்கிணறில் 4 வாளி தண்ணீரை தலையில் ஊற்றிவிட்டு நெற்றி நிறைய திருநீரும் நெஞ்சு முழுக்க சந்தனமும் பூசி சாமி கும்பிட்டு விட்டு ஸ்ரீராம் பாப்புலர் மயில்வாகனின் வண்டியில் ஏறி வீட்டுக்கு வந்து சேர நமக்கு ஏன் தெரியாமல் போயிற்று? நாம் ஏன் உள்வாங்குகிற கடலையே பார்த்தபடி நிற்கிறோம்? பனங்கிழங்கு மீது பூசப்பட்டிருக்கும் அதிகப்படியான மஞ்சள் தூளையும் அதை விற்கிற பாம்படம் போட்ட நாடாத்தியையும் ஏன் ஒரே தராசில் வைத்து நிறுத்தி பார்க்கிறோம்? ஒரு சைவனின் மரணத்தை விட சாஸ்திரோகமாக புதைக்கப்படுகிற கோயில் யானையின் தலை சாய்த்த தும்பிக்கை தோய்வில் அது தடவி முகர்ந்த ஆதி மேற்கு தொடர்ச்சி மலையின் மண்வாசனை இன்னும் மிச்சம் இருக்குமா? சிறுமலர்களும் பிலோமிகளும் கோயில் பிச்சைகளும் செல்லம்மாக்களும் சுகுணாக்களும் இந்திராக்களும் குறிஞ்சியிலும் மருதத்திலும் முல்லையிலும் நெய்தலிலும் நடமாடிக்கொண்டிருக்க நம் நுரையீரலின் காற்றறைகளில் மற்றும் ஒட்டகச்சாண நடியும் காற்று சுழற்றிய சுடுமணலும் நிறைந்து விடுவதென்ன? நாம் மற்ற எல்லோரையும் சரியாகவே புரிந்து சென்று கொண்டிருக்க மற்ற எல்லோரும் தப்பாகவே புரிந்து வைத்திருப்பவனாக மட்டுமே நாம் ஒவ்வொரு தினத்திலும் அச்சடிக்கப்படுவதேன்? ஒரு தினத்தின் முடிவில் நம்மையே ஒரு தடித்த எழுத்துச் செய்தியாக வாசித்துவிட்டு முன்பதிவற்ற பயணி போல அந்த செய்தித்தாளையே விரித்து படுக்க நேர்கிறதே ஏன்? ஏற்கனவே கலந்து வைக்கப்பட்ட மதுபான பாட்டில்களை குடிதண்ணீர் பாட்டிலாக சரிகிற வெள்ளை சட்டைக்காரரின் முகம் உங்களுடைய கனவில் வருமா? சொல்லுங்கள் சாம்ராஜ். வருகிறது சார். நன்றி, வணக்கம்.